கொடுக்கலாம், பேக்கெட்ல இருக்க பர்ஸை கொடுக்கலாம் கொடுக்கலாம். பரிசாக நம்முடைய துளசி அவர்களுக்கு தம்பி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தலைவர் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க இப்போ ஒரு வருஷமா வந்திருக்கீங்க, தலைவர் சொன்னார் உங்களுக்கு முன்னாள் இருந்து நாங்களாம் இல்லை ஒன்றும் தம்பின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த ஒரு என்ன சொல்றது அவருடைய இதயத்தில் இடம்பெற்று விட்டீர்கள். இது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு பரிசு. இந்த 25வது திருமண விழாவில் ஒரு இந்த சென்னை மாநகரம் முழுவதும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் உங்களுக்கு சகோதரராக கிடைத்திருக்கிறார். உள்ளபடியே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது துளசி அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு சூட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் துளசி. அந்த துளசியில ஏன் அவர் சூட்டிக்கிறார் அப்படின்னா துளசி லட்சுமி கடாட்சம் உள்ளது அப்படின்னு, இந்த துளசியில லட்சுமி வாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வாசம் பண்றதுக்காக லட்சுமியை கூட வந்திருக்காங்க. எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க. அவரும் துளசி, வாழ்நாள் முழுவதும் அவரோடு இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு பொருத்தமான ஒரு துணையா வந்திருக்கிறவங்களும் லட்சுமி பாருங்க. லட்சுமி கடாட்சம். ஆனா தலைவர் சொல்லும் போது கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க. எப்பவுமே பாருங்க, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கு. அதனால பொருளாதாரத்தில் நாம் நலிவடைந்து இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லணும். எங்க அண்ணன் பொங்கா மோகன் பேசுகிற போது சொன்னார், அவர் சிறப்பான ஒரு பேச்சாளர். எப்பொழுதுமே அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே நான் இங்க வருவேன். அவரு தொடக்கத்துல சொன்னார், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருமண பத்திரிகையில முதல்ல இதை அச்சிட்ட பிறகுதான் மற்ற எல்லாமே செய்வாங்க. இது ஒரு முறை. இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்திலே வள்ளுவனுடைய அந்த வான்மொழியை அச்சிடாத திருமண பத்திரிகை இருக்காது.